வணக்க மக்களே. நம்ம கார்த்திக் கதையில February 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த வில்லன்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எப்படியோ அந்த ஆபத்தான பொருளை அபிராமியோட சிலைக்கு பின்னாடி வச்சிடுறாங்க. சிலைக்கு பின்னாடி வச்சுட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்துல அவங்க ரெண்டு பேருமே நேரா வில்லிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும் அப்படின்னு வில்லிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தையே சொல்றாங்க. இதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த சிவனாண்டி பேசும் பொழுது உண்மையாவே போன் அட்டன் பண்ணது யாரு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட். ஸோ என்ன நடக்குதுன்னா, மறுநாள் காலை எல்லாருமே சேர்ந்து அந்த திறப்பு விழாவுக்காக கிளம்புறாங்க, ஈஸ்வரியை தவிர்த்து. வில்லே நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா, இந்த வீட்ல உன்னை யாருமே இந்த வீட்ல கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை, உனக்கு இந்த வீட்ல மரியாதையும் இல்லாம போயிட்டு அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏண்டி இப்படி பேசுற? அவங்க யாரும் என் பேச்சை கேட்காம போனதுக்கு நான் இப்படி பொறுப்பாவேன்? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இல்லக்கா, இந்த வீட்ல எல்லாருமே உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ அந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ள வந்து என்ட்ரி கொடுத்தானோ அப்பையிலேந்து இந்த வீட்ல உள்ள யாருமே உனக்கு மரியாதையும் கொடுக்கறது இல்ல, உன் பேச்சை கேட்கறதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதை கேட்டதும் அந்த இடத்துக்கு அதிகாரிங்க நிறைய ஊர் மக்கள் வராங்க. ஊர் மக்களை பார்த்துட்டு ஈஸ்வரி எந்திரிக்கிறாங்க. சொல்லுங்க, என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, அம்மா, இது மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்தோம். ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க, அம்மா, இன்னைக்கு திறப்பு விழா நடக்க போகுது அப்படின்னு தெரியும். அமைச்சர் வர போறாங்க, நிறைய கட்சிக்காரங்க கூட வந்திருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க வராம இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும். மக்கள் எல்லாருமே ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறதுக்காக நீங்க வரல அப்படின்னு உங்களை தப்பா நினைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இப்ப வர வேண்டிய சூழ்நிலையில இல்ல அப்படின்னு. அப்ப வில்லி நேரம் அவங்கள பார்த்து, ஆமா, நீங்க கூப்பிட்டா அக்கா வந்துருவாளா? அதெல்லாம் வரமாட்டா அப்படின்னு. அப்ப ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். பட் அதுக்காக நீங்க இப்ப வரல அப்படின்னா கண்டிப்பா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்தீங்கன்னா நல்லது அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, போய்கிட்டே இருங்க, நான் வரேன் அப்படின்னு. உடனே ஊர் தலைவர்களும், சரிங்கம்மா, அங்க அமைச்சர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போனதோட வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, என்னக்கா, நீ பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்ட, அப்போ அந்த டிரைவர் பையில நீ மன்னிச்சு ஏத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? அவன் என்ன சவால் விட்டுருந்தான் அப்படின்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் மட்டும் அங்க வந்துட்டு போனேன்னு வச்சுக்கையன், கண்டிப்பா அவன் அந்த இடத்த கூட்டி சுத்தம் பண்ண சொல்லுவான். உன் தங்கச்சியோட மானம் உன் கையில தான் இருக்கு, ஆனா நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிற மாட்ட போல. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படிங்கறத கேட்டியா இல்லையா? ஒருவேளை நான் மட்டும் போகாம இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே நான் இதுக்காக தான் வரல அப்படின்னு தவறா நினைச்சுப்பாங்க. அதுவே ரொம்ப பெரிய கெட்ட பேரா மாறிடும். சோ இப்போதைக்கு நான் போய் தாண்டி ஆகணும், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுடி, வாடி போகலாம் அப்படின்னு சொன்னதும் வில்லியும் சரி வாக்கா அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த அமைச்சர் அந்த இடத்துல நிக்கிறாங்க. அமைச்சர் நேரா எல்லாரையும் பார்த்து, சரி, இன்னும் இந்த ஊர் தலைவி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு தலைவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க அப்படின்னு. அதே நேரத்துல ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நம்ம ஹீரோ. அப்போ நம்ம ரேவதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மயிலே நேரா ரேவதியை பார்த்து, என்ன ரேவதி, அம்மா வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சு நீ ரொம்ப பயத்துல இருந்தியா? அத்தை எப்படி வராம இருப்பாங்க, சகலை எப்படி வர வச்சிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, நல்ல வேளை அம்மா வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லபடியா இந்த திறப்பு விழா நடக்க போகுது. அம்மா கைனால இந்த திறப்பு விழாவை நடத்துவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. அப்ப மயில சொல்றாரு, சகல அதுக்கும் நல்லா பிளான் பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்போ அமைச்சர் ஈஸ்வரி வரத பார்த்துட்டு, வாங்க மேடம், உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம், எங்கனே ஆப்போசிட் பார்ட்டி அப்படிங்கிறதுக்காக வராம இருப்பீங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு மக்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்களும், மக்களுக்காக இங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அதே மாதிரிதான் இந்த அபிராமி அம்மாவும் நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க,
அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆசிரமம் அமைக்க போறாங்களாம். சோ அதனாலதான் நான் முக்கியமா இந்த இடத்துக்கு வந்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா அப்படின்னு. அதுக்கப்புறமா திறப்பு விழா நடக்க போகுது. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு முத்துவும் சிவனாண்டி வராங்க. சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அப்படின்னு. வந்து பார்த்தா வில்லி அந்த சிலைக்கு பக்கத்துல நிக்கிறத பார்த்துட்டு சிவனாண்டி ஷாக் ஆகுறாரு. என்ன சித்தப்பா இது, சந்திரா அந்த சிலைக்கு பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா நிக்கிறா அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமாடா மகனே, நேத்துதான் நீ போன்ல சொன்னியல்ல கொஞ்சம் தூரமா நிக்க சொல்லி, அப்புறம் எதுக்கு சந்திரா இங்க வந்தா? எப்படியும் இந்த ஈஸ்வரி வரமாட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஈஸ்வரி வந்துட்டாலே இப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல பேசுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அப்போ அமைச்சர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, என்ன மேடம் இப்படி ஓரமா நிக்கிறீங்க, வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த திறப்பு விழாவை கொண்டாடலாம். முத்து நேரா சிவனாண்டி கிட்ட, மாப்பிள அதை டீஆக்டிவேட் கூட பண்ண முடியாது, கரெக்டா 10 மணிக்கு அதோட வேலையை காமிச்சிடும், மருமக வேற பக்கத்திலேயே நிக்கிறாளே, எனக்கு பார்க்க பார்க்க ரொம்ப பயமா இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமா சித்தப்பா, போயும் காப்பாத்த முடியாது, போய் சொன்னா நம்ம மாட்டிப்போம், இப்ப என்ன பண்றதுன்னு எனக்குமே ஒண்ணும் புரியல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரெக்டா 10 மணி ஆகுது. 10 மணி ஆனதோட அந்த திறப்பு விழாவை சூப்பரா கொண்டாடி முடிக்கிறாங்க. ஈஸ்வரிய வர வச்சு ஈஸ்வரி கைனாலேயே அந்த அபிராமியோட சிலைய திறந்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ. அப்ப ஈஸ்வரிக்கு சரியான கோவம், நம்ம வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோம், ஆனா நம்மளை வர வச்சுட்டான் அப்படின்ட்டு பயங்கர கோவத்துல இருக்கிறாங்க. அப்போ அமைச்சர் நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம் நான் சொன்ன ஒரு சொல்லுக்காக நீங்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க சரிங்க மேடம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதும் அமைச்சரை எல்லாருமே வழி அனுப்பி விடுறாங்க. அமைச்சர் அந்த இடத்துல இருந்து போனதோட அந்த ஈஸ்வரி அந்த இடத்துல நிற்கும் பொழுது மயிலே நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, அத்தை உங்க கையினால இந்த சிலையை திறந்தது இங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோ நேரா அவங்க அத்தை கிட்ட வந்துட்டு, ஆமாத்த அம்மா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இது எல்லா திட்டத்துக்கும் நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், என்னை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, திட்டம் போட்டு என்னை வர வச்சுட்டியல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கத்த, நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், பட் நீங்க வரலைன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த விதத்திலையும் பிளான் பண்ணவே இல்லை, இது எல்லாமே தானா நடந்தது. அமைச்சர் நீங்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்க, அவ்வளவுதான், மற்றபடி எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதுக்கு வில்லி சொல்றாங்க, டேய் நீ தான் அந்த அமைச்சர்கிட்ட பேசி இப்படி அக்காவை வர வச்சிருப்ப அப்படின்னு நல்லாவே தெரியும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க அளவுக்கெல்லாம் பிளான் பண்ற ஆளு நான் கிடையாது அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்து என்னக்கா பண்ண போறோம், வாக்கா போகலாம் அப்படின்னு. அப்ப மயிலே நேரா வில்லிய பார்த்து, என்ன சின்னத்தை மறந்துட்டீங்களா, நீங்க சவால் விட்டது ஞாபகம் இல்லையா, அத்தை கிட்ட கூட சொன்னீங்களே, ஒருவேளை இந்த திறப்பு விழாவை அத்தை கையினால ஓபன் பண்ணல அப்படின்னா சகல இந்த வீட்டை விட்டு போறதா சவால் விட்டாரு, அதே மாதிரி நீங்களும் சவால் விட்டீங்க, அக்கா கண்டிப்பா வரமாட்டா, இந்த இங்க வந்துட்டான்னா நான் இங்க கூட்டி சுத்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, இப்ப என்ன தப்பிக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களா. அப்போ வில்லி சொல்றாங்க, இங்க பாரு என்னால முடியாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ மயிலி நேரா ஹீரோவை பார்த்து, சகல இவங்க எங்க போக போறாங்க, ரொம்ப தூரம் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சகல அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த வில்லன்கள் 2 பேருமே காமிக்கிறாங்க. 2 பேரும் அங்கேருந்து சிலையை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. சிவனாடி கேக்குறாரு, சித்தப்பா நீ இங்கதான் வச்சியா, இல்ல ஏதோ மறந்து தொலைச்சிட்டு வேற எங்கேயாவது வச்சியா அப்படின்னு. அதுக்கு முத்து சொல்றாரு, மவனே நான் இங்கதான்டா வச்சேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் எப்படிடா மறப்பேன், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நம்ம இந்த இடத்துல ஆபத்தான பொருளை வச்சது எப்படி தெரியும், அதோட சந்திரா கிட்ட நீ விஷயத்த சொன்ன, ஆபத்தான பொருளை சிலைக்கு பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன, ஆனா அப்படி தெரிஞ்சும் அவ சிலைக்கு பக்கத்துல நிக்கிறா, ஒருவேளை அது சந்திராவுக்கு தெரியாதோ, நேத்து நீ போன் பேசினது வேற யாருக்கிட்டயமா இருக்குமோ. இதை கேட்டதும் அவரு கேக்குறாரு, என்னன்னே தெரியலையே சித்தப்பா, போனை கொடுங்க, நான் யாருக்கு கால் பண்ணி சொன்னேன்னு பாக்குறேன், அவசரத்துல நான் வேற யாராவது கால் பண்ணி சொல்லிட்டேனோ என்னமோ அப்படின்ட்டு போனை வாங்கி பாக்குறாங்க. பார்த்தா அப்பதான் புரியுது, அதுல யாருக்கு போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரேவதிக்கு போன் பண்ணியிருக்காங்க.
ஒன்னு ரெண்டு நம்பர் வந்து மிஸ்டேக் கையே போன் பண்ணிட்டாங்க. சோ இத பார்த்ததும் அவரு சொல்றாரு, ஐயோ சித்தப்பா, நான் அந்த ரேவதிக்கு போன் பண்ணி சொல்லி தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு. இது கேட்டதும் முத்து சொல்றாரு, அட போடா, எவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு சாதகமா நடக்க இருந்துச்சு, நீ பாட்டுக்கும் அந்த ரேவதிக்கே போன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டே. அதுக்கு அவரு சொல்றாரு, சித்தப்பா, நீ தான் நம்பரை மாத்தி எழுதி வச்சிருக்கிற, சந்திரா அப்படின்னு போறதுக்கு பதிலா ரேவதின்னு போட்டு வச்சிருக்க, இதுக்குதான் உன் போனை வாங்கவே கூடாதுங்கிறது, நீ தான் சித்தப்பா காரணம் அப்படின்னு. ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து சொல்றாரு, மவனே, இதுக்கு மேல இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு பாதுகாப்பு இல்ல, சரி வா இந்த இடத்த விட்டு போயிருவோம் அப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போனதோட வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க புருஷனை பாக்குறணும் அப்படிங்கறதுக்காக வராங்க. ஏன்னா எப்படியும் இந்த சிலை திறப்பு விழாவை நிறுத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்துட்டு இருந்தாங்க அந்த சந்திரா. ஆனா எந்த வகையிலயும் இவங்க முயற்சி பண்ணல அப்படின்னு தெரிஞ்சதோட சந்திராவுக்கு சரியான கோபம் ஆகிருச்சு. இவங்களை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வராங்க. வந்துட்டு நேரா அந்த புருஷனை பாக்குறாங்க. என்னங்க, இந்த சிலை திறப்பு விழாவை எப்படியும் நீங்க தடுத்து நிறுத்திடுவீங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவர் பையன் அங்க வந்து என்ன வேலை பார்க்க சொல்ல போறோம். என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? அதுவும் அந்த அபிராமியோட சிலைய தொடச்சு அதுக்கு விளக்கு போடணுமா? நேரா அவங்க ஹஸ்பண்ட போய் பாக்குறாங்க. பார்த்துட்டு, நீங்க பாருங்க, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, எப்படியும் இந்த திறப்பு விழா நல்லபடியா நடக்காது, நின்னு போயிரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கவே இல்லை, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அப்ப முத்து சொல்றாரு, இங்க பாருமா, நேத்தே நாங்க எல்லா பிளானும் பண்ணிட்டோம், ஆனா பெரிய சொதப்பல் ஒண்ணு பண்ணிட்டோம். இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, நான் சொன்னேன் அப்படின்னா அவ கண்டிப்பா சும்மா விட மாட்டான். அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாருடா மவனே, நீ சொல்லிதான் ஆகணும், இப்ப சொல்றியா இல்லையா அப்படின்னு. இது கேட்டதும் அவரும், இல்ல சந்திரா, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருச்சு, நாங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஆபத்தான பொருளை கொண்டாந்து கரெக்டா அந்த சிலைக்கு பின்னாடி வச்சுட்டோம். கரெக்டா 10 மணிக்கு டயத்தை எல்லாம் செட் பண்ணிட்டோம். அப்போ நான் என் போன்ல வந்து சார்ஜ் இல்ல, சித்தப்பா கிட்ட போனை வாங்கிட்டு விஷயத்த சொன்னேன். ஆனா என்னாச்சு அப்படின்னா, இவரு பேரை மாத்தி போட்டு எழுதி வச்சிருந்திருக்காரு. தெரியாம ரேவதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். ரேவதி கண்டிப்பா அவ புருஷன் கிட்ட சொல்லி காப்பாத்திட்டா. இப்போ அந்த டிரைவர் பைக்கிட்டையும் நாங்க வசமா சிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எங்களுக்கு என்ன ஆப்பு வைக்க போறானே தெரியல. நல்ல வேலை நீ அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த ஆபத்தான பொருள் அதோட வேலையை காமிக்கல. அப்படி உனக்கு எதுவும் ஆகிருந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு. இது கேட்டதும் சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு. அப்ப அவரு சொல்றாரு, ஆமா சந்திரா, இப்படி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் கூட கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிரைவர் பையன் நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டான், இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆகியிருந்துச்சுன்னா நான் என்ன நடந்திருக்கும் எனக்கு அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு, சரி இருக்கட்டும், ஆனா எப்படியோ அந்த டிரைவர் பையனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல, நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது நல்லதே கிடையாது, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிருங்க. அப்ப முத்து சொல்றாரு, ஆமா, நானும் ரொம்ப நேரமா அவன் மாவன் கிட்ட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவன் கொஞ்சம் கூட காதுல வாங்காம இங்கேயே இருக்கிறான். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, ஏற்கனவே அத்தை இந்த ஊரை விட்டு போனாங்க, அடுத்ததா நீங்களும் இந்த ஊரை விட்டு போறீங்க, நம்ம தொடர்ந்து அவனை சுத்தமா பழி வாங்கவே முடியாது போல, இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா ரேவதி கிட்ட எப்படியோ கடைசி நேரத்துல நீ உண்மையை கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து தப்பிச்சோம், அப்படி நீ உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்திரா இருக்காங்கல்ல, அவங்க நேரா அவங்க ஹஸ்பண்ட பார்த்து, இங்க பாருங்க, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அனுப்புறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.